ரைட். ரொட்டேஷனல் மோஷனோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். ரொட்டேஷனல் மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் சார் ரொட்டேஷனல் மோஷன்னா என்னங்க சார்? அதுக்கு முன்னாடி இங்க ஒரு 4-5 பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல் யார் சார் இவன்? இவரோட பேரு தான் ஆங்குலர் மொமெண்டம். இந்த டாபிக்கோட ஒரு முக்கியமான நபர். இவரை சுத்தி தான் இந்த டாபிக் கொஞ்சம் நகரும். எல் வந்து ஆங்குலர் மொமெண்டம். டவுனா யாருங்க சார்? டவுனா டார்க். இவரும் ரொம்ப முக்கியமான ஆள் தான், ஸ்பெஷலிஸ்ட். டவு டார்க். ஐனா யார்? ஐனா இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அதுல மாப்பிள்ளை எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஆள் தான் இந்த ஐ. அப்போ இவரை சுத்தி தான் முழுக்க முழுக்க எல்லாமே நடக்கும். ஐ ஸோ ஐ யாருங்க சார்? ஐ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்டா? ஸோ வழக்கம் போல ஒமேகா யாருன்னு தெரியும், ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா நாட்டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன். இதெல்லாம் உங்களுக்கு நான் சர்க்குலர் மோஷன்லேயே கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ ஒமேகா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஒமேகா நாட் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இவங்கெல்லாம் உறவினர்கள்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை ஐ, மற்ற எல்லாரும் ஒரு ரிலேட்டிவ் அப்படி இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் பற்றி பேசுனது தான் ரொட்டேஷனல் மோஷன். ஜோகி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரைக்கும் தானே? ஆமா சார். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோலிங் மோஷன் கிடையாது, உங்களுக்கு ரோலிங் மோஷன் தூக்கிட்டாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கற்றுக்கணும்னாலும் நம்ம எல் பற்றி தெரிஞ்சுக்கணும், டவ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஐ போக முடியும். ஏன்னா டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு வரும். அப்போ டவ் பற்றி தெரிஞ்சாதான் உனக்கு ஐ தெரியும். கற்றுக்கிட்டு தான் ஆகணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரைக்கும் சூப்பரான நாளைக்குள்ள கற்றுக் கொடுத்துறேன். ரைட். ஸோ கிளாஸ் கவனிச்சுவாங்க எல்லாருமே. இப்போ யாரோ புதுசாக வந்திருக்கீங்களே. கிருத்திக், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சாயாதித்யா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ நல்லா கற்றுக்கலாமா? ரொட்டேஷனல் மோஷன் எல்லாருமே சின்ன பிள்ளையில நீங்கள் பம்பரம் விட்டுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சினிமாக்கள்லையாவது பார்த்துருக்கலாம். ரைட்டா? ஸோ நாங்கள்லாம் விளாண்டுருக்கோம், இதே வேலையாக இருக்கும். எல்லா சண்டேவுமே இதான் வேலையே. ஸோ பம்பரம் உங்களுக்கு நல்லா தெரியல. தமிழில் பம்பரம், இங்கிலீஷில் ஸ்பின்னிங் டாப்பில். ரைட்டா? ஸ்பின்னிங் டாப்பு. இது என்ன நடக்குது பாருங்க. இந்த ஓன் ஆக்சிஸை வச்சுக்கிட்டு கரகரன்னு சுற்றிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? பம்பரம் விடும் பொழுது பம்பரம் சர்க்குலர் பாத்துலாம் சுத்தி வராது. அதே இடத்துல நின்று ஒரே இடத்துல நின்று சுத்திட்டு இருக்கும். அப்படியே அண்ணாத்த ஆகாயத்தை பாரு, ஃபேன் ஓடிட்டு இருக்கான். ரொட்டேஷனல் மோஷன். அப்ப ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு அந்த பாடி ரொட்டேட் ஆயிருந்தா இதுக்கு பேரு ரொட்டேஷனல் மோஷன். ஒரு ஃபிக்ஸ்டு சென்டரை வச்சுக்கிட்டு சுத்தி வந்தா சர்க்குலர் மோஷன். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. மூனஸ் ரிவால்வ் அரவுண்ட் த எர்த் இன் சர்க்குலர் ஆர்பிட். இது சர்க்குலர் மோஷன். ஆனா அந்த மூணு என்ன பண்ணுது? தன்னைத்தானே சுத்திக்குது. ஸ்பின்னிங், தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்குது. ரொட்டேஷனல் மோஷன். அதே எர்த் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட். பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இது எலிப்டிக்கல் பாத்து. ஆனா எர்த் என்ன பண்ணுது? ஸோ ஓனாவே தன்னைத்தானே சுத்திக்குது. ரைட் தானே? ஓகே, அப்ப ரொட்டேஷனல் மோஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுது? ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு ஒரு பாடி சுத்தி வந்தா அது ரொட்டேஷனல் மோஷன். ஒரு ஃபிக்ஸ்டு சென்டரை வச்சுக்கிட்டு அதை சுத்தி வந்தா அது சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் வேற, ரொட்டேஷனல் மோஷன் வேற, குழப்பிக்காதீங்க. ரைட்டா? சர்க்குலர் மோஷன் வேற, ரொட்டேஷனல் மோஷன் வேற. சரி சார், புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ரிஜிட் பாடினா என்னன்னு சொல்லிட்டு போங்களேன். ரிஜிட் பாடி பத்தி ஏற்கனவே சென்டர் ஆஃப் மாஸ்லயே உங்ககிட்ட சொன்னதுதான். ரிஜிட் பாடி நீ என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அந்த பாடியோட ஷேப்போ சைஸோ மாறாது. காரண்யா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ அதோட ஷேப்போ சைஸோ மாறாது. அப்படி இருந்தா ரிஜிட் பாடி. ரிஜிட் பாடி உங்களோட விருப்பத்துக்கு நீங்க எப்படி வேணாலும் போடலாம். இதுதான் ரிஜிட் பாடி. ஸோ ரிஜிட் பாடி இந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சுற்றி வருது. இதில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. M1 ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், M2 ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், செகண்ட், M3 தேர்ட் பார்ட்டிகல். ரைட்டா? இப்போ இந்த பாடி என்ன பண்ணுதுன்னா ரொட்டேட் ஆகுது. உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல் என்ன பண்ணுதுன்னா சர்க்குலர் மோஷன்ல இந்த மாதிரி சுத்தி வருது. உங்களால உணர முடியுதா? உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய பார்ட்டிகல் அந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸை சென்டரா கன்சிடர் பண்ணிக்கிட்டு சுத்தி வருது. இது சர்க்குலர் மோஷன்.
அப்ப m3 இது இப்படி சுத்தி வருது, இது சர்க்குலர் மோஷன். ஆனா அந்த பாடியில நடக்கிறது ரொட்டேஷனல் மோஷன். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு சொல்றதுதான் மறக்கவே கூடாது. ரொட்டேஷனல் மோஷன்ல v யாரு, ஒமேகா யாரு? vனா லீனியர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டி இந்த இடத்துல டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி v. எங்க தொடுறோமோ அதான் v. இந்த இடத்துல தொட்டா இதான் v. அப்ப v லீனியர் வெலாசிட்டி இல்ல டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. ஸோ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி மாறாது. தப்பு பண்றேன். டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஒரு நிமிஷம். டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஆங்குலர் வெலாசிட்டி தான் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப ஒரு பாடி ரொட்டேட் ஆகுதுனாலே ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், லீனியர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். குழப்பிக்காதீங்க. எங்க புரியலனாலும் ஸ்டாப் பண்ணி சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு அங்க சொல்லி கொடுத்துட்டு போறேன். இந்த லெசன்ல இருக்கிற 2 கொஸ்டின் எப்படியாவது தூக்கிட்டு வரணும், அவ்வளவுதான் உங்களோட வேலையை. அப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ரொட்டேஷனல் மோஷனை பத்தி ஏதாவது நல்லதா 4 வார்த்தை சொல்லுவேன். சார் லீனியர் வெலாசிட்டி கண்டிப்பா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் டைரக்ஷன் சேஞ்சஸ், ஸோ வெலாசிட்டி ஷுட் பி சேஞ்சஸ். ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி மாறாது, கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட முதல் தகவல் ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆங்குலர் வெலாசிட்டி மாறாது, லீனியர் வெலாசிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். புரிஞ்சிருச்சு சார். ஏன்பா விக்கும் ஆருக்கும் ஒமேகாவுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? அவங்க 2 பேரும் ஏதாவது சொந்தக்காரங்களா? ஆமாம் சார், v = r ஒமேகான்னு நாங்கள் படிச்சிருப்போம். வெக்டார் ஃபார்ம்ல கூட நீங்க சொல்லி கொடுத்தீங்க, ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னு எழுதணும், ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா. ஸோ v = r ஒமேகா. ஒமேகா வேணும்னா v/r. அப்ப ரேடியஸ் தெரிஞ்சா போதும், v ல இருந்து ஒமேகாவுக்கு ஷிஃப்ட் ஆகலாம், ஒமேகால இருந்து v க்கு ஷிஃப்ட் ஆகலாம். ஒமேகா கொடுத்துருக்காங்க, v கேட்குறாங்க, v கொடுத்துருக்காங்க, ஒமேகா கேட்குறாங்க. ஸோ v = r ஒமேகா, ஒமேகா = v/r. புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒவ்வொருத்தரா நம்ம பேசிட்டே போவோமா? முதல்ல எல்ல பத்தி பேசிடுவோமா? சொல்லுங்க. ஒரு டவுட் சார். சொல்லுமா. சார் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து வெக்டார் தானே சார்? ஆங்குலர் வெலாசிட்டி ஆக்சியல் வெக்டார். ஆமாம்மா. சார் அப்ப அது டைரக்ஷன் மாறும்போது அதுவும் சேஞ்ச் ஆகணும். ஏன் டைரக்ஷன் மாறுது? ஆக்சியல் வெக்டார், ஒமேகா இஸ் த ஆக்சியல் வெக்டார். ஆக்சியல் வெக்டார் எப்பவுமே மேல தான் பார்க்கும். இப்போ பாட்டில் கேப் ரொட்டேட் பண்ணு, உனக்கு இப்போ தண்ணி தான் எடுக்குது, பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணு. ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓப்பன் பண்ற. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் v மாறுது, ஆனா ஒமேகா மேல் நோக்கி தானே போகுது. ஓகே சார். தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணு, கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஒமேகா உள்ள போகுத பார். அந்த பாட்டில் மூடி போறது தான், பாட்டில் கேப்போட மோஷன் தான், ரொட்டேட் பண்றது இல்ல. பாட்டில் மூடி மேல வர்றது கீழே போறது தான் ஒமேகாவோட டைரக்ஷனு. ஒமேகா இஸ் த ஆக்சியல் வெக்டார். ஆக்சியல்னா ஒன்று உன் கட்ட வரல தான், ரைட் ஹேண்டோட தம்பு, ஒன்று மேலே பார்க்கும் இல்லைன்னா கீழே பார்க்கும். ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் மாறாது, ஒமேகா எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகாது இந்த ரொட்டேஷனல் மோஷன்ல. ரைட்டா? அடுத்து ரைட் சொல்டா. அப்ப டயர்ல ரொட்டேட் ஆகும்போது அது லெஃப்ட் இல்ல ரைட் சைடு வந்து ஆக்சிலரேட் ஆகும். இல்ல ரிட்ராட் ஆக்சலரேட் ஆகும்போது அப்வர்ட், அப்ப எதுவுமே மாறாது. டி ஆக்சலரேட் ஆகும்போது டவுன்வர்ட். தெரியுதா? ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா டைரக்ஷன் மாத்திக்காது. இப்போ ஒருவேளை டயர்ல சுத்தும்போது சார் டயர் புரியுது? காரோட டயர் ரொட்டேட் ஆகுதுல்ல சார், காரோட டயர் ரொட்டேட் ஆகும்போது ஹரிசாண்டலா ரொட்டேட் ஆகும்போது ஒமேகாவோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு போகுது, ஹரிசாண்டலா இப்படி தான் இருக்கு போகுது. அப்ப அந்த டைம்லயும் ஒமேகா மாறாது. இப்ப ஒமேகா ரொட்டேஷனல் மோஷன், ஒமேகா ஃபுல்லா கான்ஸ்டன்ட். இப்போ கார் டயர் இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஒமேகாவோட டைரக்ஷன் இப்படி வெளியில வரப்போகுது, ஏன்னா ஹரிசாண்டலா இருக்கு. இந்த சர்க்குலர் மோஷன் இப்படி இருக்கிறது இப்படி ரொட்டேட் பண்ண போகுது. ஒன்று ஒமேகா ஒன்று இந்த பக்கம் இருக்கு போகுது, இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கு போகுது. டைரக்ஷன் மாறாது. ரைட், மைக் ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே பை. எல். ஸோ எல் யாருங்க சார்? எல் தான் ஆங்குலர் மொமெண்டம். ரொம்ப முக்கியமான ஆள் தான் இந்த எல். சரி, நான் நேரா நடந்து போறேன், லீனியர் மொமெண்டம் எங்களுக்கு தெரியும், நீங்க தான் லாஸ் ஆஃப் மோஷன்லேயே கற்றுக் கொடுத்தீங்க. சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்தாலோ ரொட்டேட் ஆனாலோ கண்டிப்பா அங்க முக்கியமான ஆள் யாருன்னா எல் தான், ஆங்குலர் மொமெண்டம். ரைட். ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாங்கன்னா நான் எப்படி டெஃபினிஷன் எழுதுறது? த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். த மொமெண்ட் ஆஃப், நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. பிசிக்ஸ்ல இந்த மொமெண்ட்ன்ற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். மொமெண்ட்னா திருப்பருது. தமிழ்ல உங்களுக்கு புரியுதா? திருப்பருதுனா ரொட்டேட் பண்றது.
பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்றது உனக்கு புரியுற மாதிரி சொன்னா பாட்டில் கேப்பை திருப்புறது, அதான் மொமெண்ட். கரெக்டா? ஸோ லீனியர் மொமெண்டத்தை திருப்புறது தான் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ நேரா போயிட்டு இருக்கணும், இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறது தான் ஆங்குலர் மொமெண்டம். அப்ப எல் வெக்டார் ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், பாருங்க பாருங்க பாருங்க, மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் லீனியர் மொமெண்டம் பி, இது ஆறு. இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா எனக்கு எல் கிடைச்சிரும். எல் வந்து ஒருவேளை அப்வர்டா இருக்கும் இல்லை டவுன்வர்டா இருக்கும். இங்க பாருங்க, ஒன்று இன்ட்டு போட்டுடலாம் இல்லை டாட் போட்டுடலாம். ஒன்று இந்த டாட் வழியா உள்ள போகலாம், டாட்ல இருந்து வெளில வரலாம். இப்போ இங்க பாருங்களேன், இதான் எல் வெக்டார், ஒமேகா வெக்டாரு, ஆல்பா வெக்டாரு, எல் வெக்டாரு, இது எல்லாமே ஆக்சியல் வெக்டார், டவ் வெக்டாரு. இப்போ இந்த இடம் தான் பி வெக்டார், இந்த இடம் தான் ஆர் வெக்டார். அப்போ ஆர் வெக்டார் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று, இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னாலே உனக்கு தெரியும், மூணுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக தான் இருக்கும். எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இது ஆங்குலர் மொமெண்டத்தோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இன்னும் நல்லா சொல்லுங்க சார். எல் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்டா, ரொம்ப நாளா தெரியும் உங்களுக்கு, கிராஸ்னா சைன் போடணும், டாட்னா காசு போடணும். அப்போ ஆங்குலர் மொமெண்டத்தோட ஆக்சுவல் ஈக்குவேஷன் ஆர்பி சைன் தீட்டா தான். ஆனால் எல்லா இடத்துலையும் தீட்டா பாருங்க 90 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 90 இருக்கிறதுனால எல் ஈக்குவல் டு ஆர்பி, பிக்கு பதிலாக எம்வி. அப்போ ஆங்குலர் மொமெண்டத்தோட புது ஈக்குவேஷனு எம்விஆர். இப்போ இனிமேல் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டாங்கன்னா ஒன்று வெக்டார்ல சொன்னீங்கன்னா ஆர் கிராஸ் பி, தீட்டா தேவைப்படுதுன்னா ஆர்பி சைன் தீட்டா. தீட்டா 90 அப்படின்னா எல் ஈக்குவல் டு எம்விஆர். ஆங்குலர் மொமெண்டம் நல்லா படிச்சுட்டீங்க. எல் ஈக்குவல் டு எம்விஆர், பிக்கு பதிலாக எம்வி, எல்லுக்கு பதிலாக ஒரு ஆர் சேர்த்துக்கணும், எம்விஆர். அப்போ மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் கால்ட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். சரி, இது வேற ஃபார்ம்ல வி எனக்கு வேணாம், ஒமேகா ஃபார்ம்ல மாத்தி காமிங்களேன். ஒமேகா ஃபார்ம்ல எல் ஈக்குவல் டு எம், விக்கு பதிலாக ஒரு ஆர் ஒமேகா இன்ட்டு ஒரு ஆறு, அதனால எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. எல் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. ஷகிரா, நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூமா? ரைட் பை, சரி பை, கிளாஸ் கவனிங்க. எல் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. பாருங்க, எம் ஆறு ஆறு ஒமேகா. அப்போ ஆங்குலர் மொமெண்டத்தோட இன்னொரு ஃபார்ம்ல எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா, இது அப்படியே இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா, வித் ரெஸ்பெக்ட் டு வி, இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நல்லா படிங்க கூடவே. எல் ஈக்குவல் டு எம்விஆர், எல் ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. ரைட்டா? இன்னும் உனக்கு ஐயை பற்றி நான் பேசல, அதனால இவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, எம்ஆர் ஸ்கொயர் பற்றி உங்களுக்கு தெரியாது. இவ்வளோதான் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் எப்படி சார் இருக்கும்? பாய், நான் சொல்றது அப்படியே கவனமாக கவனிங்க. நீங்க இப்போ உனக்கு நல்ல தண்ணி தாகம் எடுத்துட்டு இருக்கு, தண்ணி குடிக்கிறதுக்காக உன் பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ற. ரைட்டா? ஓப்பன் பண்றீங்களா? ஓப்பன் பண்ணும்போது உங்களோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல ஓப்பன் பண்ற மாதிரி உங்களோட ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டால ஓப்பன் பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்டால சும்மா ஓப்பன் பண்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காமிங்க. ரைட்டா? ஸோ நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். என் கட்டை விரல், என்னோட ஆள்காட்டி விரல், என்னோட நடுவிரல், இதை வச்சு நான் அந்த பாட்டில் கேப்பை நான் திறந்துகிட்டு இருக்கேன். இப்போ அந்த தம்ப் ஒரு வேலை பண்ணது இல்லை, அதுதான் பி வெக்டார். பி வெக்டார் இந்த இடம் ரேடியஸ் வெக்டார் ஆர் வெக்டார். அப்போ அந்த பாட்டில் கேப் மேல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வருது பாத்தீங்களா, அதுதான் எல் வெக்டார், அதுதான் ஒமேகா வெக்டார், அதுதான் ஆல்பா வெக்டார், அதுதான் டவ் வெக்டார்னு எல்லாத்தையும் கத்துக்க போறீங்க. பட் இந்த டாபிக்ல எல் வெக்டார். சரி, அப்ப எல் வெக்டார்னா ஆக்சியல் வெக்டாரா? ஆமா, ஆக்சியல் வெக்டார். எல் ஒருவேளை கரெக்டா ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா அப்வர்ட், கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா டவுன்வர்ட், அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா அப்வர்ட், கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா டவுன்வர்ட்னு கத்துக்கணும். அப்ப எல் என்ன? ஆக்சியல் வெக்டார். யாரா சொல்லுங்க, இந்த பி வெக்டார் யாரு? டான்ஜென்ஷியலா ரேடியஸா? டான்ஜென்ஷியல் சார். அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க. டான்ஜென்ஷியல் வெக்டார். எப்பவுமே லீனியர் வெக்டாரை நீங்க டான்ஜென்ஷியல்னு தான் சொல்லணும். வி, ஏ, பி இவங்கெல்லாம் டான்ஜென்ஷியல், ஆர் வழக்கம் போல ரேடியஸ் வெக்டார். ரைட்டா? ஸோ ஒரு ஃபார்முலா நல்லா கத்துக்கிட்டீங்க. இது ஆங்குலர் மொமெண்டம். அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் நம்ம பேசணும். ஒன்று மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று பேசணும், இன்னொன்று மொமெண்ட் ஆஃப் கப்புள்னு ஒன்று பேசணும். பொறுமையா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுக்குறேன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்ட் ஆஃப் கப்புள்.
ரெண்டுமே வேற வேறையா சார்? இல்ல ரெண்டுமே ஒண்ணா? ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு பேரோட ஜெனரலான நேம் தான் டார்க். இல்ல சார், நாங்க நம்ப மாட்டோம். என்னடான்னா ஒன்னு வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்றீங்க, இன்னொன்னு மொமெண்ட் ஆஃப் கப்புள்னு சொல்றீங்க. கப்புள்னாலே ரெண்டு ஃபோர்ஸ் தேவைப்படுது, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபோர்ஸ் தான் தேவைப்படுது. இப்ப அப்படி நான் கதை மாதிரி சொல்றேன், அப்படி பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி அப்படி கேட்டுனே வாங்க பிசிக்ஸ் அழகா. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் கப்பிள். ஆனா ரெண்டு பேருமே நீங்க டார்க்னு தான் கூப்பிடணும். டார்க் ஒன்னும் இல்ல, எஃப் ஃபோர்ஸா எம்ஏவா இல்ல எஃப் டிபி பை டிடியா? இது எங்க? லீனியர்ல. எப்படி அந்த ஊர்ல ஃபோர்ஸோ இந்த ஊர்ல டார்க். லீனியர் மோஷன்ல ஃபோர்ஸ் என்ன வேலை பண்ணுதோ, ரொட்டேஷனல் மோஷன்ல டார்க் அந்த வேலை பண்ணுது. அந்த ஊர்ல ஃபோர்ஸ், இந்த ஊர்ல டார்க். எப்படி அந்த ஊர்ல லீனியர் மொமெண்டம், இந்த ஊர்ல ஆங்குலர் மொமெண்டம். அங்க எப்படி லீனியர் வெலாசிட்டி, இங்க எப்படி ஆங்குலர் வெலாசிட்டி. அங்க எப்படி ஆக்சலரேஷன், லீனியர் ஆக்சலரேஷன், இங்க எப்படி ஆங்குலர் ஆக்சலரேஷன். டிக்டோ. அது அந்த ஊரு, இது இந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற ஆட்களும் இந்த ஊர்ல இருக்காங்க, பேர் மாறி இருக்கு. அங்க எஃப், இங்க டார்க். ஸோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் கப்பிள். சரி, நல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக டூ வீலர் ஷாப் போயிருப்பீங்க, கரெக்ட் தானே? டூ வீலர் ஷாப் போயிருப்பீங்க, இல்லைன்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கோ, இல்லை இல்லை நம்ம வீட்லேயே கூட என்ன இருக்கும், ஸ்பேனர் பார்த்துருப்பீங்கல்ல. ஸ்பேனர் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பேனர் பாருங்க, நீங்க போட்டிருக்கிறது ஸ்பேனரா சார்? நீ கேட்கறது எனக்கு புரியுது, நான் சொன்னா நீ நம்பணும், ரைட்டா? அதுக்கு தான் உங்களை வளர்த்து வச்சிருக்கேன் நான். என்ன சொன்னாலும் நம்பணும். ஓகே, இதான் ஸ்பேனர். நான் ஒரு நெட்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? மேஜிக் பாருங்களேன். நீ சிங்கிள் ஃபோர்ஸ் தான் கொடுக்குற, உன் கை இந்த இடத்துல இருக்கு. நீ சிங்கிள் ஃபோர்ஸ் தான் கொடுக்குற, ஆனாலும் இந்த நெட், அந்த போல்ட் நெட் என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகுது பாருங்களேன். திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்களா? டூ வீலர் ஒர்க் ஷாப்ல பார்த்துருப்பீங்களா? நம்ம வீட்டில் டாடி ஏதாவது வேலை பண்ணியிருக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு நெட்ல ஸ்பேனரை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பேனரோட எண்ட்ல நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும். நீங்க சிங்கிள் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறீங்க, ஆனாலும் பாடி ரொட்டேட் ஆகுது இல்ல. இதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சார், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒண்ணு வேணாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அண்டி ஒருவேளை உங்க கதவு மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கதவு மூடி இருக்கு, கதவோட ஹேண்ட்ல பிடிச்சி, ஒரு பக்கம் கதவு மட்டும், ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா கதவு, அதுல ஒரு ஹேண்ட்ல பிடிச்சி நீங்க என்ன பண்றீங்க? ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களா? நீங்க ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுத்தீங்க, ஆனாலும் கதவு உங்களால திறக்க முடியுது, கதவு உங்களால மூட முடியுது இல்ல. ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்ல கதவு இருக்கு, இந்த இடத்துல ஹேண்டில் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, இந்த கதவு என்ன ஆகுது? ரொட்டேட் ஆகுது பாருங்க. நீங்க ஆனாலும் ஒரு ஃபோர்ஸ் தானே கொடுக்குறீங்க. அப்ப சிங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சார் ஃபார்முலா இருக்கா? நல்லா இருக்கே. ஆமா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வேணும்னா இங்க பாருங்க பாருங்க பாருங்க, இதான் அந்த ஆக்சிஸ். அந்த கதவு ஃபிக்ஸ் பண்ணிருப்போம்ல, ரெண்டு நாப் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் அந்த இடம். இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். ஆக்சுவலா இந்த எஃப் உங்க ஃபேஸ் பார்த்து வரணும், ஸ்கிரீன்ல இருந்து உங்க ஃபேஸ் பார்த்து வரணும். அது எப்படி அந்த டயக்ராம்னால போட்டு காட்ட முடியாது, அதனால இதை நான் கீழே போட்டிருக்கேன். ஆனா 90 டிகிரி வர மாதிரி போட்டிருக்கேன். அப்ப மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு என்னங்க சார் சிம்பிள்? டவ். டவ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப், இங்க ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு, ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்படின்னா டவ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு சொல்ல வரீங்களா? ஆமா. ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, லாஸ்டா அந்த குழப்பத்தை எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். அதனால கிளாஸ் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் அட்டென்டிவா 100% உள்ள இருக்கிறது நல்லது. சும்மா ஏதாவது கனவு கண்டுக்கிட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்ததை பத்தி ஏதாவது யோசிச்சுன்னு நாளைக்கு வரப்போற டெஸ்ட்டை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த 60 நிமிஷமும் என்னோடது. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது அத்தனையும் உனக்கு வந்து சேரணும். அதனால கிளாஸ் நல்லா கவனிங்க. டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். இப்போ ஒரே நிமிஷம். இப்போ பத்ரிநாத். Yes, sir. குட் ஈவினிங். Good evening, sir. ஸோ கிளாஸ் கவனிச்சேவா? லாஸ்ட்டாக பேசலாம்.
tau vector equal to r vector cross f vector. tau vector equal to r vector cross f vector. கிராஸ்னாலே உங்களுக்கு தான் காலங்காலமா தெரியும்ல, sin theta போடணும். அப்ப tau equal to r of sin theta. தீட்டாவோட வேல்யூ 90 இருக்கும் பொழுது தான் டார்க் மேக்ஸிமம் RF. உங்களால புரிஞ்சிச்சா? sin theta பார்த்தாலே 90 மேக்ஸிமம், ரைட்டா? theta 0 tau 0 ஒன்றும் இல்லை, நான் சொல்றது செய்யுங்களேன். இப்போ கதவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டோர் இருக்கு. டோர்ல அந்த ஹேண்டில்ல ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா டோர் ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹேண்டில்ல நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கறது கரெக்டா 90 டிகிரி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த டோரையே இந்த டைரக்ஷன்ல பிடிச்சி இழுத்து பாருங்களேன். ஒன்னு டோர் வீக்கா இருந்தா உன் டோரோட உன் கையில வந்துடும், இல்லைன்னா உன்னால அதை நகர முடியாது. அப்போ உனக்கு புரியுதா? பாடி ரொட்டேட் ஆகல. கரெக்டா டிஸ்டன்ஸுக்கு பர்பெண்டிகுலரா நீங்க ஃபோர்ஸ் கொடுத்தாதான் பாடி ரொட்டேட் ஆகுது. நீங்க அப்படியே நேரா பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஸ்பேனர் பாருங்க, ஸ்பேனர்ல இந்த டிஸ்டன்ஸுக்கு பர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த பாடி ரொட்டேட் ஆகுது. இந்த டைரக்ஷன்ல ஸ்பேனரை பிடிச்சி இழுத்துட்டீங்கன்னா ஸ்பேனர் உங்க கையோட வந்துடும், அந்த பாடி ரொட்டேட் ஆகாது. ரொட்டேட் ஆகலைன்னா அங்க டார்க் இருக்காது. கரெக்டா? அப்ப டார்க் வேணும்னா ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அப்ப tau equal to r of sin theta, theta 90 டார்க் மேக்ஸிமம், theta 0 டார்க் 0. கத்துக்கிட்டீங்களா? இது டார்க், அதாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். உனக்கு புரிஞ்சிருக்கும் சார், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா, சிங்கிள் ஃபோர்ஸ் கொடுத்து பாடி ரொட்டேட் ஆனா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் கப்புள்னா என்னங்க சார்? இப்பதான் சொல்லி கொடுத்தேன், மறுபடியும் உனக்கு தனித்தாக எடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இன்னைக்குள்ள நீங்க இது வரைக்குமே 3 டைம் தண்ணி குடிச்சிருக்கீங்க, சரிதான்? ஸோ பாட்டில் கேப்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டேட் பண்ணு. ரொட்டேட் பண்ணும் பொழுது உன்னோட தம்ப் இங்க இருக்கு, இன்னொரு ஃபிங்கர் இங்க இருக்கு. ஸோ தம் ஃபிங்கர் இந்த பக்கம் பண்ணுதுன்னா இது இந்த பக்கம் பண்ணுதா? சும்மா 2 விரலை மட்டும் வச்சு திறந்து பாரு. உன்னோட அந்த பாட்டில் கேப்பை ஜஸ்ட் 2 விரல் மட்டும் வச்சு திறந்து பாருங்களேன். இப்போ 5 விரல் வச்சு திறக்கலாம், அது தேவையில்லை. ஜஸ்ட் 2 விரல் மட்டும் வச்சு திறந்து பாருங்களேன். அப்போ ஒரு விரலோட டைரக்ஷனுக்கு இன்னொரு விரலோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கா? ஆமா சார். அப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் எ கப்பிள். கப்பிள்னா உனக்கு நல்லா தெரியுது, டபுள்னு அர்த்தம். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் எ கப்பிள். சரி, எங்கெல்லாம் கப்பிள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும் சார். இப்போ ஒன்றும் இல்லை, நீ ஒரு எக்ஸலன்ட் டிரைவர்னு வச்சுக்கோங்க, நீ பிரமாதமா வண்டி ஓட்டுவேன். ஸ்டேரிங்கை பிடிக்கிற மாதிரி ஒரு கற்பனை. ஸோ டிரைவர் சீட்ல நீ உட்காந்துருக்கு, உன்னோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டேரிங்ல எங்க இருக்குன்னு சின்ன பிள்ளையில நிக்கிற கார்லயாவது ஸ்டேரிங்கை இப்படி இப்படின்னு திருப்பி வாயால சவுண்ட் கொடுத்துக்குன்னு இந்த விளையாட்டுலாம் விளாண்டுருப்பீங்க, இல்லை வீட்டுல பொம்மை கார்லயாவது விளாண்டுருப்பீங்க. ஸோ அப்போ ஸ்டேரிங் அப்படி பிடிச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்கும். ஒரு ஹேண்ட் பாருங்களேன், ஒரு ஹேண்டு எங்க வருது? லெஃப்ட்ல வரும், கீழே வரும். ஒரே நிமிஷம், அடிக்கடி இந்த பென் ஆஃப் ஆயிடுது. ஒரு ஹேண்ட் இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு ஹேண்ட் இப்படி இருக்கு. நீங்க ஒருவேளை உங்க பாடியை வந்து லெஃப்ட்ல திருப்ப, உங்க வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்ல திருப்ப போறீங்க. ஸோ லெஃப்ட்ல திருப்ப போறீங்க, அப்போ ஒரு ஹேண்டு டவுனு ஒரு ஹேண்ட் அப், இப்படி வருது இல்லையா? இல்லை சார், நானெல்லாம் ஸ்டைலா ஒத்த கையிலேயே வண்டி ஓட்டுவேன். இங்க கதை அது இல்லை. 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் அ பாடி, இட் ஃபார்ம்ஸ் எ கப்பிள். எங்கெல்லாம் கப்பிள் இருக்கோ அங்கெல்லாம் டார்க் இருக்கும். சரி, கப்பிள்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இங்க பாருங்களேன், ஒரு ஃபோர்ஸோட டைரக்ஷன் கீழே, இன்னொரு ஃபோர்ஸோட டைரக்ஷன் இங்க, இதான் கப்பிள். இந்த டிஸ்டன்ஸ் தான் r. அப்ப வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு கேட்டாங்கன்னா அதுவும் டார்க் தான். ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். என்ன சார் இது? மேல நீங்க ஒரு ஃபோர்ஸ் தான் போட்டீங்க, இங்க எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் சொல்றீங்களே. 2 ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதனால ஒன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். இது 10 நியூட்டன்னா இது சத்தியமா 10 நியூட்டனா தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டு டிஸ்டன்ஸ் between the forces. டிஸ்டன்ஸ் between the forces. அப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அதே ஃபார்முலா தான், 2 ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதே ஃபார்முலா தான். ஸோ tau equal to RF. tau equal to RF கரெக்டா பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. theta 90.
அப்ப என்னதான் சார் இது ரெண்டும் ஒரு டாபிக் தானா? ஆமாம்ப. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து திரும்பினா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு உனக்கு நான் சொல்லணும். ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்து திரும்பினா மொமெண்ட் ஆஃப் கப்புள்னு உனக்கு சொல்லணும். அந்த புரிதலுக்காக தான் சொல்லி கொடுத்தது தவிர ரெண்டு பேரும் வேற யாருமே இல்லை. ரெண்டு பேருமே டார்க்கு தான். ரெண்டு பேருக்குமே ஆர்எஃப் தான். ஸோ ஆர்எஃப் சைன் தீட்டா டார்க்கு, ஆர்பி சைன் தீட்டா ஆங்குலர் மொமெண்டம், டவ் வெக்டார் ஃபார்ம் ஆர் கிராஸ் எஃப், எல் வெக்டார் ஃபார்ம் ஆர் கிராஸ் பி. மறந்துடாத. இவ்வளவு பேசுனீங்களே சார், டவ் என்ன வெக்டார்னு நீங்க சொல்லவே இல்லையே. டான்ஜென்ஷியல் வெக்டாரா, ரேடியஸ் வெக்டாரா, ஆக்சியல் வெக்டாரா? இப்போ ஒரு பாடி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த இடம் கண்டிப்பா டான்ஜென்ஷியல் வெக்டார், எஃப் வெக்டார், எஃப் வெக்டார், ஆர் வெக்டார். இந்த இடம் தான் டவ் வெக்டார். டவ் வெக்டார் ஆல்சோ ஏ ஆக்சியல் வெக்டார். என்னெல்லாம் ஆக்சியல் வெக்டார் ஒரு லிஸ்ட் ஒன்று தான் கொடுங்களேன். ஒமேகா ஆக்சியல், ஆல்பா ஆக்சியல், எல் வெக்டார் ஆக்சியல், டவ் வெக்டார் ஆக்சியல். இவங்க எல்லாமே ரொட்டேஷனல் மோஷன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே ஆக்சியல். வி லீனியர், ஏ லீனியர், பி லீனியர், எஃப் லீனியர். இந்த 4 பரிதாபப்பட்ட ஜீவன்கள் டான்ஜென்ஷியல் வெக்டார். எல்லாத்துலயும் வர்றவன் ஒருத்தவன் ஆர் வெக்டார், ரேடியஸ் வெக்டார். இப்போ உங்களால உணர முடியுதா யாரெல்லாம் டான்ஜென்ஷியல், யாரெல்லாம் ஆக்சியல், யாரெல்லாம் ரேடியஸ்? ரேடியஸ் வெக்டார் எல்லா ஃபார்முலாவிலையும் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன புரிதல் பாருங்க. வி வெக்டார் ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஆல்பா வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார், எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி வெக்டார், டவ் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் வெக்டார். நான் அன்னைக்கே சொன்னேன், சர்க்குலர் மோஷன் நடத்தும் போதே சொன்னேன், ஒரு சில இடங்கள்ல ஆர் செகண்டா வரும், ஒரு சில இடங்கள்ல ஆர் ஃபர்ஸ்டா வரும். இன்னைக்கு உனக்கு தெளிவா இருக்கும். இந்த 4 ஈக்குவேஷன் நீங்க குழப்பிக்கிட்டீங்கன்னா இந்த லெசனே நீங்க படிக்க முடியாது. வி வேணும்னா ஒமேகா கிராஸ் ஆறு, ஏ வேணும்னா ஆல்பா கிராஸ் ஆறு, எல் வேணும்னா ஆர் கிராஸ் பி, டவ் வேணும்னா ஆர் கிராஸ் எஃப். எங்க ஆர் ஃபர்ஸ்ட் வரும், எங்க ஆர் செகண்ட் வரும்னு ஒழுங்கா பாத்துக்குங்க. மாத்திக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல மைனஸ் போடணும். இப்ப ஆர் கிராஸ் ஒமேகான்னு எழுதலாம், ஆனா ஃப்ரண்ட்ல மைனஸ் வி வரணும். ஆர் கிராஸ் ஆல்பான்னு எழுதலாம், ஃப்ரண்ட்ல மைனஸ் வரணும். ரைட்டா? ஸோ அதனால கிராஸ் ப்ராடக்டை மாத்திராது, சைன் எதுவும் மாத்திராது. ஸோ நல்லா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார், இது புரிஞ்சிருச்சு. இப்போ 2 பேர் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஒன்று ஆங்குலர் மொமெண்டம் பத்தி பேசியிருக்கேன், இன்னொன்று டார்க் பத்தி பேசியிருக்கேன். இதுல சம் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறேன். எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார், 4j வெக்டார், 5k வெக்டார், p வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார், 1j வெக்டார் பிளஸ் 1k வெக்டார். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எல் வெக்டார்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த கிராஸ் ப்ராடக்ட் போட தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எல் வெக்டார் வேணும், முதல்ல இங்க ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் எப்படி எழுதிக்கணும் தெரியும் உங்களுக்கு. மேக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிசிக்ஸ் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர் இருக்கா, ஆர்ல இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 3, 4, 5. ரெண்டாவது பி, அதனால 2, 1, 1. ட்ரெயின்டா இருந்தா டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா கத்துக்கிறேன்னா ஐடியாவை கத்துக்கோங்க. எல் வேணும். இந்த ஐ வெக்டாரு முன்னாடி எழுதிக்கும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்றீங்க, 4 1s are 4, 5 1s are 5. 4 இது -5. ஜேக்கு மட்டும் மைனஸ் போடணும் உனக்கு நல்லா தெரியும். ஸோ ஜேவோட ரோ, ஜேவோட காலம் விட்டுருங்க. 3 × 1, 5 × 2. ரைட்டா? செகண்ட் டேர்ம் போடும்போது மைனஸ். கே மட்டும், கேவோட, கேக்கு பிளஸ் போட்டுக்கோ. கேவோட ரோ, கேவோட காலம் விட்டுருங்க. 3 × 1, 3, 4 × 2, 8. நான் தப்பு பண்ணிருக்கான்னு செக் பண்ணிக்கோ. சொல்ல அது ஏன் சார் அது மட்டும் ஜேக்கு மட்டும் மைனஸ்? இப்போ 4 இடம் மைனஸ் வரும். இங்கே ஜே கண்டுபிடிக்கும் போது செகண்ட் மைனஸ் வரும், இந்த 3க்கு மைனஸ் வரும், அந்த 5க்கு மைனஸ் வரும், இங்கே இருக்கிற -1க்கு மைனஸ் வரும். ரைட்டா? ஸோ ரீசன் நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே சார். 4 - 5 -i வெக்டார், 3 - 10 -7, வெளில ஒரு மைனஸ் +7 ஜே வெக்டார், -5k வெக்டார். இது எல் வெக்டார். இப்படி தான் சம் இந்த இடத்துல வரும். இதே மாதிரி சம் வந்திருக்கு உங்களுக்கு. ஒருவேளை 17th அன்னைக்கு பேப்பர்ல இந்த சம் தாராளமா இருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் தானே? யாருக்கா தெரியாது இருக்கா? அபியிலிருந்து கீழே விஜய் வரைக்கும்
கிராஸ் ப்ராடக்ட் போடுவீங்களா? தெரியலன்னா எனக்கு தெரியாது சார், வாயத்தரன்னு சொல்லு. யாருக்கா தெரியாம இருக்கீங்களா? சால்வ் பண்ணுவியா? 12th விட்டுற அவனுக்கு தெரியும். எஸ் சார். 11th எல்லாருக்கும் தெரியுமா? சார் அந்த மைனஸ் ஜே மட்டும் சொல்லுங்க. செகண்ட் டேர்ம் போடும்போது மைனஸ் போட்டுக்கோ, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கான காரணத்தை நான் டீட்டெயிலாக அப்புறமா சொல்றேன், அதுக்கு பின்னாடி போகணும் மறுபடியும். ஓகே சார். மீதி எல்லாருக்கும் தெரியல எப்படி சால்வ் பண்ணிட்டு. ஜோகி கிளியரா தெரியுமா அது? ஏனா நீரஜா, தனஸ்ரீ, அபி, இந்த பக்கம் ஷகீரா, சாயாதித்யா, புவி, பிரிய, காருண்யா, பிரதீப், ஹர்ஷிகா. எஸ் சார். அபி Clear, sir. ஓகே பா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சா ஓகே தான். ரைட், நேரம் போயிடலாமா? இதே மாதிரி தான் டவ் வெக்டாரும் கேட்பாங்க. ஸோ டவ் வெக்டார் வேணும்னா ஆர் கிராஸ் எஃப். இந்த மாடல் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பாக ஏற்கனவே கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ஆர் கிராஸ் எஃப். அப்போ டவ் வெக்டார் வேணும்னா இங்கே வழக்கம் போல் ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், ஆர் கொடுத்துருவாங்க, வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. R1, R2, R3, அதான் 2i 3j + 4k ஏதோ ஒன்று வேண்டி எஃப் கொடுத்துருவாங்க. F1, F2, F3 சால்வ் பண்ணி வெக்டார் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். ஸோ டவ் வெக்டார் கண்டிப்பாக ஆன்சர் xi வெக்டார் + yj வெக்டார் + zk வெக்டார்னு ஒரு ஆன்சர் ஒன்று வரப்போகுது. இதுலயும் சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா எல்லாமே பிளஸ் தான் வருமா சார்? அப்படிலாம் கிடையாது மேம், பிளஸ் தான் வரும்னு அவசியம் எல்லாம் இல்லை. ஒரு மேல பாரு, -i வந்திருக்குல்ல, -5j வந்திருக்குல்ல. நான் வெக்டார்ல போட்டுக்கிறதுனால ஜெனரல் ஃபார்ம் போட்டிருக்கேன். ஒருவேளை x = -1 இருந்தா, z = -2 இருந்தா. எஸ் சார். அப்படியா? ஒரே நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் ஒன்று நான் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எதில் பாஸ் பண்ணுறது? அதில் இல்லை, சரி ரெக்கார்டர்ல தான் இருக்கு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நான் வந்துடுறேன். 2 நிமிஷம். Right back. Sorry. So tau vector equal to r vector cross f vector. Tau vector equal to r vector cross p vector. So mushama topic கொடுங்க அடுத்து. Moment of inertia. So இந்த டாபிக் ரொம்ப வைட் டாபிக். இதுல தான் நிறைய விஷயம் பேச போறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த டாபிக்கோட பேரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதோட சிம்பிள் ஐப. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட் சார். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்கேலாரா வெக்டாரா? யாருக்கா தெரியுமா? இப்ப டார்க்கு நீங்க தான் சொன்னீங்க வெக்டார்ஸ், எல் அதுவும் நீங்க தான் சொன்னீங்க வெக்டார்ஸ். என் கேள்வி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்கேலாரா வெக்டாரா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, பதில் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. இப்ப என்ன தோணுது? வெக்டார் சார். வெக்டார் சார். வெக்டாரா ஸ்கேலாரா? வெக்டாரா? அக்லா உங்களுக்கு புதுசா ஒரு ஆளை
Scalar. டென்சார். டென்சார். சரி, நீங்க ஏமாத்துறீங்க சின்ன பசங்கன்ட்டு. ஆப்ஷன்ல நீங்க ஸ்கேலார் வெக்டார் தான் கொடுத்தீங்க, டென்சார்னு நீங்க கொடுக்கவே இல்லையே. கொடுத்துருந்தா நாங்க ஏதாவது கெஸ்ட்ல சொல்லியிருப்போம் தானே. டென்சார் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் ஒருவேளை. டென்சார்ன்றது என்ன அப்படின்னா ஸ்கேலாரை விடவும், அதாவது ஏன் ஸ்கேலார் டைரக்ஷன் இல்லை சார், ஏன் வெக்டார் டைரக்ஷன் இருக்கு, கரெக்டா. பட் டென்சார்னா என்னவா இருக்கும்? ஸோ டென்சார்ன்றது என்ன அப்படின்னா வெக்டாரை விட ஒரு படி மேல, வெக்டார்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை அது ஒபே பண்ணாது. ஒரு நேரம் ஸ்கேலராகவும் இருக்கும், ஒரு நேரம் வெக்டாராகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இது டென்சார். இன்னும் டீட்டெயிலில் நம்ம அப்பா அம்மா பார்த்துடலாம். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யாருன்னு கேட்டால் டென்சார் குவான்டிட்டி. ஃபிசிக்ஸில் 2 பேரை தான் நீங்கள் டென்சார்னு படிப்பீங்க. ஒன்று மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டென்சார். இன்னும் கொஞ்ச நாளில் 8th லெசன் படிப்பீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட். அதில் ஸ்ட்ரெஸ், அதுவும் டென்சார் குவான்டிட்டி. ஸோ டென்சார்ஸ் ஸ்கேலார் வெக்டார் அது ஒபே பண்ணாது, அதனால இது டென்சார் குவான்டிட்டி. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்னங்க சார்? இப்போ ரொம்ப அழகாக சொல்லி தருவா. இப்போ நீ வேகமாக பைக்கில் போயிட்டு இருக்க, நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கரோட வேலை என்ன? டு அப்போஸ் த ஸ்பீட், இல்லை டு அப்போஸ் த ஸ்பீட். இன்னும் நல்ல வார்த்தையா சொன்னா டு ரெசிஸ்ட். இதுக்கு சரியான வார்த்தை டு ரெசிஸ்ட். உங்களோட ஸ்பீடை அப்போஸ் பண்றது டு ரெசிஸ்ட். புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாருமே 10th கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன் படிச்சிருப்பீங்க. அதுல ரெசிஸ்டாரோட வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். ரெசிஸ்டாரோட வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். இது R. ஸ்பீட் பிரேக்கரோட வேலை டு அப்போஸ் த ஸ்பீடு, ரெசிஸ்டாரோட வேலை டு அப்போஸ் த கரண்ட். அதனால தான் இந்த ரெசிஸ்டாரோட ஷேப் கூட ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இந்த இடத்துல ஏன் தேவையில்லாம இவ்வளோ நேரம் கதை பேசினு இருக்கீங்க? இப்போ ஒரு சின்ன கல் எடுத்து உன் கையில கொடுக்குறேன், தூக்கி போட சொல்றேன். முடிஞ்சா என்ன தூக்கி தான் போடுவேன். சரி, எனக்கு நேரம் போடுவேன், இல்லைன்னா தூக்கி எங்கேயாவது தூரமா போட்டுன்னு வச்சுக்கேன். ரொம்ப தூரமா த்ரோ பண்ண முடியும். உனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு தூரமா த்ரோ பண்ணுவீங்க. ஒரு 10 kgக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டோன் எடுத்து உங்க கையில தரேன், ஒரு பாறாங்கல் மாதிரி கொடுக்குறேன். தூக்கி போடுங்கடான்னா காலில் போட்டுக்காம பக்கத்துல போட்டுருவேன். அவ்வளவுதான் முடியும். அப்ப லோயர் மாஸ், ரொம்ப கம்மியான மாஸ் இருந்தா பாடியோட லீனியர் மோஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஹெவியர் மாஸா இருந்தா அந்த லீனியர் மோஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். இதை தான் நீங்க 3rd லெசன்ல இனர்ஷியான்னு படிச்சீங்க, லாஸ் ஆஃப் மோஷன்ல. அப்ப மோர் மாஸ் மோர் இனர்ஷியா, லெஸ் மாஸ் லெஸ் இனர்ஷியா. அப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. பிரமாதமா சொல்லி தரேன், நல்லா கத்துக்கிட்டு. ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. அப்படியே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பிச்சு 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 உங்ககிட்ட வச்சிடறேன். செம்ம மட்டும் தப்பு பண்ற கூடாது, பார்த்துட்டே வாங்க. மோர் மாஸ் மோர் இனர்ஷியா. அப்ப ஒரு பாடி வேகமா போகாததுக்கு என்ன காரணம்? மாஸ். கம்மியான மாஸ் இருந்தா வேகமா போகும், அதிகமான மாஸ் இருந்தா ரொம்ப ஸ்லோவா தான் போகும், அதனால நகர்த்த கூட முடியாது. மோர் மேசிவ் பாடி இட் ஹாஸ் அ மோர் இனர்ஷியா. ரைட் சார். சரி, இன்னும் புரியுற மாதிரி நல்லா சொல்லுங்க. லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா. அப்ப ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணா என்ன? கம்ப்ளீட் பண்ணுங்க. Moment of inertia, sir. இந்த வார்த்தையை உங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பெரிய டயலாக். ரைட்டா? ஸோ எல்லாருமே பிரமாதமா கத்துக்கிறீங்க. இப்போ லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா, ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட்டா? ஸோ உங்களை வேற ஒரு உலகத்துக்குள்ளார கூட்டு போறேன், அப்படியே என் பின்னாடியே வாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரி, புரிஞ்சிருச்சு. நம்ம வீடுகளில் 2 டைப் ஆஃப் ஃபேன் நீங்க பார்த்துருக்கலாம். சில வீடுகளில் இருக்கும், இல்லைன்னா எங்கேயாவது நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே உனக்கு மேலே இருக்கிற ஃபேனை பாருங்க. அந்த ஃபேன் பிளேட்ஸ் பெருசா இருக்கான்னு பாருங்க, கொஞ்சம் லென்த்தி பிளேட்ஸா இருக்கா பாருங்க. கரெக்டா? இது ஆக்சிஸ். எல் ஜாஸ்தியா இருக்கு.
ஓகே, லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சில நேரத்துல கிச்சன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஃபேனா போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சின்ன பிளேட் இருக்கிற ஃபேனா போட்டிருப்பாங்க. உங்ககிட்டே விட்டுறேன், எந்த ஃபேனோட ஸ்பீட் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? ஸ்மால் சின்ன சின்ன ஃபேன் ஃபேன் சின்ன ஃபேன் தான் சார் ரொம்ப வேகமா சுத்தும், ரைட்டா? ஸோ சொல்றதுக்கு முன்னாடி சூப்பரா சொல்லிட்டீங்க. காரணம் என்னவா இருக்கும்? சார் லென்த் வந்து லென்த் கம்மியா கம்மியா இருக்கு இருக்கனால நிறைய காத்து வரும் சார். லென்த் கம்மியா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமா சுத்தும் sir. வெயிட் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமா சுத்தும், லென்த் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமா சுத்தும். வேற சார் லென்த் கம்மியாகிறதுனால இனர்ஷியா அதிகமாகி இனர்ஷியா கம்மியாகி வேகமாக இருக்குது சார். மாஸ் கம்மியா இருந்தா இனிஷியா அதிகமா இருக்கும் சார். ரைட். என்னன்னா இப்ப யோகி சொன்னது கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. ஒரே நிமிஷம். ஆர் கம்மியா இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, இது ஆர்னு எடுத்துக்கலாமா? ஆர் கம்மியா இருக்கிறதுனால ஐ கம்மியா இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நான் இப்பதான் சொன்னேன், ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ உனக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை நம்ம குறைச்சுன்னா ஆங்குலர் ஸ்பீடு அதிகமாயிடும், அப்போ ரொட்டேஷன் அதிகமாயிடும், ரைட்டா? அதனால தான் சின்ன பசங்க மாதிரி சார் லென்த் ஜாஸ்தியா இருக்கு, லென்த் கம்மியா இருக்கு, மாஸ் இப்படி இருக்கு, இப்படி கரெக்டான ரீசனா சொல்லணும். ஆர் கம்மியா இருக்கு அதனால ஐ கம்மியா இருக்கு, அதனால ஒமேகா அதிகமா இருக்கு, கரெக்டா? ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி அதிகமா இருக்கும், ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகும், ரைட்? இது ஒரு விஷயமா. ரெண்டாவது, கவனமா கவனி, சூரியனுக்கு பக்கத்துல பூமி வரும்போது அந்த இடத்தோட பேரு பெரிஜின்னு உங்களுக்கு தெரியும், தூரமா இருக்கிறது அப்போஜின்னு தெரியும், தெரியலன்னா தெரியும். எர்த்து நியரர் டு சன் வரும்பொழுது ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகும், ஃபர்தர் டு சன் போகும் பொழுது ரொம்ப ஸ்லோவா தான் சுத்தி வரும். என்ன காரணம் சார்? டியூ டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அது பிசிக்ஸ் தெரியாதவங்க சொல்றது. உனக்கு என்ன தெரியும் சார்? இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க ஆர் கம்மியா இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க ஆர் அதிகமா இருக்கு. ஆர் கம்மியா இருந்தா ஐ கம்மியா இருக்கும், ஐ கம்மியா இருந்தா ஒமேகா அதிகமா இருக்கும், அதுதான் காரணம். அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டு ரெசிஸ்ட் தி ரொட்டேஷனல் மோஷன். சில புக்ல டு அப்போஸ்னு கொடுத்துருப்பாங்க, அது சரியான வார்த்தையா இருக்காது. ரொம்ப கரெக்டான வேர்டு டு ரெசிஸ்ட் த ரொட்டேஷனல் மோஷன். இப்ப ஃபேன் ஓடிட்டே இருக்கு, திடீர்னு உன் கையை கொடுத்து குறுக்கால விட்டனா என்ன ஆகுது? அது அப்போஸ். இப்ப ஒருவேளை பாருங்களேன், இப்ப ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது இல்ல, நீ எப்படியும் உங்க வீட்டுல தான் ஃபேன் துடைக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏறி துடைக்கும் பொழுது துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபேனோட ஸ்பீடை பாரு, தொடச்சி முடிச்ச பிறகு ஃபேனோட ஸ்பீடை பாருங்க. இப்ப இந்த ஃபேன் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபேன்ல வருஷத்துக்கு ஒரு டைம் தான் துடைக்கிறோம் நம்ம, அதனால எவ்வளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும், ஹெவியர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது இந்த ஃபேன் துடைக்கிறது கொடுமையான வேலை. மூக்களெல்லாம் அந்த நெடி ஏறி கடுப்பா இருக்கும், கண்ணிலெல்லாம் போட்டிருக்கும். ஏன் சார் உங்க வீட்டுல நீங்க தான் செய்றீங்களான்னு கேட்குறியா? சத்தியமா இப்போ நிறைய டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும். இப்போ நிறைய டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கிறதுனால ஃபேனோட மாஸ் வந்து ஹெவியா இருக்கு. அப்ப I = mr²ன்னு இப்போ ஒரு ஈக்குவேஷன் நான் கற்றுக் கொடுக்க போறேன். மாஸ் அதிகமானா ஐ அதிகமாக போகுது, அப்ப ஒமேகா குறைய போகுது. நான் என்ன டாபிக்குள்ளாரே போகல, உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை பிரமாதமா புரிய வச்சிட்டு இருக்கேன். வந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் தேவையில்லை, உங்களுக்கு ஈஸியா எல்லாமே கடகடன்னு ஓடியாந்துடும். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் சொல்லிடுவீங்க. நீங்க நல்லா ஒரு கர்ச்சீஃப் வச்சு ஒரு ஈர துணி போட்டு நல்லா தொடச்சி முடிச்சிட்டு ஃபேனை ஆன் பண்ணி பாரு, எம் குறைஞ்சிருதா பாருங்க, அதனால ஐ குறைஞ்சிருதா, அதனால ஒமேகா அதிகமாயிருது. ஃபேன் துடைக்கும் பொழுது ஏன் வேகமா ஓடுதுன்னா, சார் துடைச்சிட்டோம் அதனால வேகமா ஓடுதுன்னு சொல்லக்கூடாது, நீ தான் சொல்லணும் மாஸை கம்மி பண்ணியிருக்கேன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கு, அதனால ஆங்குலர் ஸ்பீடு அதிகமா இருக்கு சார், ரைட்டா? ரைட் பை சார். நிறைய டான்ஸ் ஷோலாம் ஒரு சினிமாக்கள்லையாவது நீங்க பார்த்துருப்பீங்க. ஐயோ மூக்கை கிராஸ் பண்ணிட்டேன், சரி ரைட் கோச்சிக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு டான்ஸு, அவரு டான்ஸ் ஆடும் பொழுது கவனமா கவனிங்க, அவர் கைகளை ரொம்ப அகலமா இப்படி கைகளை வந்து இப்படி அகலமா வச்சுட்டு ரொட்டேட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீயே பாரு, உன்னோட கைகளை ரொம்ப அகலமா ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா ஓப்பன் பண்ணி இந்த லென்த்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லோவா தான் ரொட்டேட் ஆவீங்க. காரணம் இந்த டிஸ்டன்ஸ் அதிகம். இதே சில டான்சர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேட் பண்ணுவாங்க, காரணம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கைகளை மடக்கிப்பாங்க, இந்த கைகளை மடக்கிப்பாங்களே அப்படி மடக்கிப்பாங்க, தன்னோட செஸ்ட் கிட்ட வச்சுப்பாங்க, அப்ப ரொட்டேட் பண்ணிப்பாரு ரொம்ப வேகமா
கரகரகரன்னு சுத்துவாங்க. காரணம் என்ன தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை குறைக்கணும். அப்பதான் ஆங்குலர் ஸ்பீடு அதிகமா இருக்கும். அப்ப நல்லா கத்துக்கோங்க, ரொட்டேஷனலோட எதிரி யாருன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சதுன்னா ஆங்குலர் ஸ்பீடு அதிகமா இருக்குன்னு கத்துக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ டாபிக்ல போயிடுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இட்ஸ் அ டென்சார் குவான்டிட்டி டு ரெசிஸ்ட் டு ரெசிஸ்ட் த ரொட்டேஷனல் மோஷன். இதுதான் சார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபேன் பிளேட்ல டஸ்ட் நிறைய இருக்கிறது, அந்த பிளேடோட லென்த் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இன்னிலிருந்து யாராவது ஏன் ஃபேன் ஸ்லோவா சுத்துதுன்னு கேட்டாங்கன்னா இப்படிதான் நீ சொல்லணும். ரைட்டா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமா இருக்கு, அதனால ஒமேகா கம்மியா இருக்கு. ரைட். டாபிக்ல வந்துருங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது புரிய வைக்கலன்னா உங்களுக்கு கேட்குற சம் புரியாது. அவங்க வேணும் இந்த ஃபேன் பிளேட் சம் கேட்பாங்க, டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கிற மாதிரி சம் கேட்பாங்க. பெல்லட் டான்ஸ் ப்ளே பண்ணும் பொழுது ஏன் வந்து அவங்களோட கைகளை மடக்கிக்கிட்டு சுத்துறாங்க, இந்த பனிச்சறுக்கெல்லாம் பண்றவங்க ஏன் வந்து அந்த மாதிரி கைகளை மடக்கிக்கிறோம், நிறைய ரீசனோட கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். I ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது ஸ்கேலார் கிடையாது, வெக்டார் கிடையாது, டென்சார் குவான்டிட்டி. ஒட்டுமொத்த 11th and 12th பிசிக்ஸ் புக்கில் டென்சார் நீங்கள் 2 இடத்துல தான் படிப்பீங்க. ஒன்று ஸ்ட்ரெஸ், இன்னொன்று மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இவ்வளோ பேசின நீங்கள் யூனிட்டை சொல்லாமல் போறீங்களே. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர், டைமென்ஷனல் ஃபார்முலா ml ஸ்கொயர். வழக்கம் போல இவனுக்கு ஒரு பேர் வச்சாச்சு, டென்சார். I ஈக்குவல் டு mr ஸ்கொயர். ரைட். இப்போ ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பேச போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல் பார்த்தோம்ல சார்? ஆமாம். எல்லுக்கு பதிலாக எம்விஆர்னு சொல்லி கொடுத்தீங்களே? ஆமாம். விக்கு பதிலாக ஆர் ஒமேகான்னு கூட எழுதுனீங்களே? ஆமாம். அடுத்தது எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகான்னு கூட எழுதுனீங்களே? ஆமாம். இவன் யாரு? சரி, இவன் தான் நம்மால் ஐ. அப்போ எல்லுக்கும் ஐக்கும் என்னடா சம்பந்தம் சார்? ஐ ஒமேகா. இது ஒரு புத்தம்புது ஈக்குவேஷன் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கு. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா, ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ஐ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ரொட்டேஷனல் மோஷனா இருந்தாலும், சர்க்குலர் மோஷனா இருந்தாலும், எலிப்டிக்கல் மோஷனா இருந்தாலும், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்ப ஐ ஒமேகா ஈக்குவல் டு கன்சர்வ்டு கான்ஸ்டன்ட். சரி, ஐயும் ஒமேகாவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? அதனாலதான் ஐ அதிகமான ஒமேகா கம்மியாகும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ரைட்டா? ஸோ டயலாக் என்னன்னா, நீ என்னெல்லாம் கேட்பியோ அதே மாதிரி நானே கேட்டு உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன். ஸோ இது ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்குமே தவிர கிளாஸ் மாதிரி இருக்காது. பார்த்துக்கிட்டே வாங்க. ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by ஒமேகா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமான ஒமேகா குறையும். ஸோ ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. அப்படி இங்கே வந்துருங்க. டவ் ஈக்குவல் டு ஆர்எஃப்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? டவ் ஈக்குவல் டு ஆர், எஃப்க்கு பதிலாக எம்ஏ. கரெக்ட் தானே? டவ் ஈக்குவல் டு ஆர் எம், ஏக்கு பதிலாக ஆல்ஃபா வர மாதிரி ஃபார்முலா சொல்லுங்க. ஆர் ஆல்ஃபா. சரி, நான் தான் படிச்சிருக்குமே. ஏக்கு பதிலாக ஆர் ஆல்ஃபா. அப்போ டவுக்கு பதிலாக எம் ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபா. என்ன சொல்ல போறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். டவுக்கு பதிலாக ஐ ஆல்ஃபான்னு சொல்ல போறீங்க, அதானே? அப்ப ஐ வர்ற மாதிரி எல் ஈக்குவேஷன் சொல்லுங்க. அப்ப ஐ ஒமேகா. சரி, எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா, டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. இந்த ஐ தான் எம்ஆர் ஸ்கொயர். ஏற்கனவே எல்லுக்கு பதிலாக என்னென்ன ஃபார்முலா தெரியும்? எம்இ ஆர், எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா. டவுக்கு பதிலாக ஆர்எஃப்னு தெரியும். அப்போ இந்த 2 பேரையும் நீங்க மறந்துடக்கூடாது. எல்லுக்கும் ஐக்குமான ரிலேஷன் எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா, டவுக்கும் ஐக்குமான ரிலேஷன் டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. இங்கேயுமே டவ் கான்ஸ்டன்ட். அப்போ ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 by ஆல்ஃபா. உனக்கே தெரியுது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமான ஆங்குலர் ஆக்சலரேஷன் கம்மியாகும். ஃபேன் நிக்க போகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேன் இருக்கு, இனிஷியலாக நல்லா ஓடிட்டே இருக்கு. திடீர்னு சப்பாத்திக்கு மாவை பேசுகிறாங்க, ஓடி போய் எடுத்துட்டு கொஞ்சம் ஓடியாந்துட்டு என்ன பண்ணுறேன், 3 பிளேட்லையும் ஒட்டி விட்டுறேன். மாஸ் ஹெவி ஆயிடுது. ஹெவியான என்ன ஆயிடுது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிடுது. அப்போ ஒமேகா என்ன ஆயிடுது? கம்மியாகுது. அதனால ஆல்ஃபா என்ன ஆகுது? கம்மியாகுது. ஒமேகாவை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் ஆல்ஃபா. அப்போ ஒமேகாவே கம்மியானா ஆல்ஃபா என்ன ஆகுது? கம்மியாக தான் ஆகும். அப்போ ஐக்கும் ஆல்ஃபாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஐக்கும் ஒமேகாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கற்றுக்கணும். ஸோ இப்போ கற்றுக்கிட்டது எல்,
டவ் ஐ எம்ஆர் ஸ்கொயர், ரைட்டா? ஸோ 3 பேரோட இன்ட்ரோ தான் முடிச்சிருக்கேன். இன்னும் டாபிக் வைடா இருக்கும், சூப்பராக ஆனால் புரிய வச்சிருக்கேன். எல் யார் சொல்லிட்டேன், டவ் யார் சொல்லிட்டேன், ஐ யாருன்னு சொல்லிட்டேன், ரைட்? இந்த ஐ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 2 பேரை நீங்கள் வெல்கம் பண்ணணும். யார் சார் அவனுங்க? ஒன்று parallel axis தியரம், இன்னொன்று perpendicular axis தியரம். ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க parallel axis தியரம், perpendicular axis தியரம். இதுக்கப்புறம் வண்டி நகரணும்னா இந்த 2 பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் வண்டி நகரும், இல்லைன்னா இருந்த இடத்துல தான் இருக்கும் வண்டி. parallel axis தியரம். ஒரே நிமிஷம். ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாடி இருக்கு. இந்த பாடியோட ஹோல் மாஸ் ஏதாவது ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கலாம். அதுக்கு பேர் என்ன? சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ். அழகா சொன்னீங்க, சென்டர் ஆஃப் மாஸ். அப்ப இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு வெயிட்டோட சேர்ந்ததுன்னா, ஜியோட சேர்ந்ததுன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா சென்டர் ஆஃப் மாஸ் வழியா ஒரு ஆக்சிஸ் ஒன்று போகுது. இந்த பாடி என்ன பண்ணுதுன்னா, இதை போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பாடி இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. அப்ப அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி. ஏன் சார் ஐஜி? ஐஜினா ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பை இதுக்கப்புறம் கிளாஸ் வந்து கொஞ்சம் ட்ரையா உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், ஆனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளை பொறுத்த வரைக்கும் டஃப்ன்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கணும். அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. புரியலையா அப்படியே ட்ராப் பண்ணிட்டு சார் முடிஞ்சு போச்சு, திருப்பி இன்னொரு டைம் பேசுகிறேன், எவ்வளோ புரியுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா when passing through its center of gravity, இது ஐஜி. பக்கத்தில் ஏ டிஸ்டன்ஸில் இன்னொரு ஆக்சிஸ் ஒன்று போகுது. அப்போ இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா ஐ, இதுதான் ஐ. நான் சொல்றது கவனமாக கவனி. பை இது இப்போ நடத்தும் போது இது உனக்கு புரியாதுன்னா, நான் சொல்றதெல்லாம் புரியும், ஆனால் அதை அப்ளை பண்ணி பார்க்குற அளவுக்கு ஐடியா வந்து கிரியேட் ஆகாது. ஆனால் 4 பாடிக்கு சொல்லி தரும் பொழுது இந்த ஐடியா உங்களுக்கு சூப்பராக புரியும். அதனால இப்போ சொல்ற ஃபார்முலாஸ் மட்டும் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அண்ட் parallel axis, இந்த ஐ தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா parallel axis ஓடுது. அது வேணும்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி போற வழியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட மாஸ், ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், எம்ஏ ஸ்கொயர். இந்த parallel ஆக்சிஸோட டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும், எம். அப்போ ஐஜி ஈக்குவல் டு ஐஜி பிளஸ் எம்ஏ ஸ்கொயர். இது யாரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? இந்த ஆக்சிஸோடது. நான் டிக் பண்றேனே, அந்த parallel ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இது ஓன் ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஐஜி மட்டும்தான். ஆனால் அவங்க அந்த ஆக்சிஸ்ல இருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு பேரலா பக்கத்தில் ஒரு ஆக்சிஸ் போட்டு அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்கறதுனால ஐஜி பிளஸ் எம்ஏ ஸ்கொயரு. சரி, ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸு இங்கே பாருங்களேன், பயப்படாது, கண்டிப்பாக 100% புரிய வைக்காமல் போக மாட்டேன். அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே. இப்போ இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிங்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸாக்ட் சென்டர், ஏன்னா அது ஒரு யூனிஃபார்ம் பாடின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி, இந்த பாடியோட ஐஜி, இந்த டிஸ்டன்ஸ் 6. எனக்கு என்ன வேணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அண்ட் parallel ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ வேணும். யாராவது இந்த டயக்ராமுக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க. மாஸ் ஆஃப் த ரிங் எம். சார் ஐஜி பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான், ஐஜி பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர். தெரியுதா? இந்த இடத்துக்கு எடுத்து தெரியுதா? எனக்கு என்ன வேணும்? இந்த parallel ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி போற வழியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஜி. parallel ஆக்சிஸ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாருங்க, 6 தூரத்துல இருக்கு. ஐஜி பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர். ஒரு பேச்சுக்கு இப்ப நான் உன்னை ஏமாத்துறேன், பதில் சொல்லுங்க. சொல்லிட்டே தான் ஏமாத்துறேன். ஒருவேளை இந்த ஆக்சிஸை மறந்துடுங்க, ரேடியஸ் என்னவோ 6 தான், ஆனா ஆக்சிஸ் இங்க இருக்கு. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் r/2. இப்போ இந்த பிங்க் லைனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க. ஐஜி பிளஸ் எம்ஆர் ஸ்கொயர் பை 4 சார். அவ்வளவுதான். அப்போ parallel ஆக்சிஸ்க்கான டிஸ்டன்ஸை தான் நீங்க எடுத்துக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும்.
r/2 the whole square mr²/4 I equal to ig plus mr²/4 மேல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோடது mr² போட்டிருப்பேன். இதுதான் parallel axis தியரம். எல்லாருக்கும் parallel axis தியரம் எழுத தெரியுதா? ஒரு பாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா போற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் அந்த பாடியோட மாஸ் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டா parallel axis தியரம் முடிஞ்சிடும். நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், உனக்கு இன்னும் ஈஸியா புரியும் பாரு. ஓகே, ஒரே நிமிஷம். மொத்தம் 6 பாடிக்கு நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கப்புறமா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்போங்களேன். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் இப்போ வழக்கம் போல ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. எக்ஸ் இசட் ஒய் இப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு பாடி இங்க இருக்கு. இப்போ இந்த பாடி எந்த பிளேன்ல இருக்கு யாராவது சொல்லுங்க. XY plane சார். ரைட், XY பிளேன்ல இருக்கு. XY பிளேன்ல இந்த பாடி இருக்கு. எல்லா ஆக்சிஸ்க்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலர். இப்போ நல்லா சொல்லுங்க, இந்த பாடி இருக்கு இல்லையா, எம் மாஸ் இருக்கக்கூடிய இந்த பாடி இந்த எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இப்படி ரொட்டேட் ஆகலாமா? ஆகலாம். அப்ப இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IY, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் Y, இது Y இருக்குனால இது Y. அதே இந்த பாடி இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம் இல்லையா? அப்ப இந்த இடம் IX. எனக்கு என்ன வேணும்னா பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தோடது தான் வேணும். IZ வேணும்னா IX பிளஸ் IY, இதுதான் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரமே. இப்ப பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வேணும்னா இப்ப IZ வேணும்னா IX-ஐயும் IY-யும் நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரைட்டா? புரியலன்னா குழப்பிக்காது. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் போடுறேன். இங்க பாருங்களேன். ஒருவேளை பிளேன் வந்து பாடி வந்து ஒய்லையும் இசட்லையும் இருக்கு. இப்ப எனக்கு பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்தோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும். யாராவது இந்த டயகிராமுக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க. IX is equal to IY plus IZ. IY plus IZ சார். அவ்வளவுதான். IX equal to IY plus IZ. நல்லா கத்துக்குங்க. பிளேன் எங்க இருக்கு இந்த கொஸ்டின் கேட்டு ஆலன்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஸ்டின் இதே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன், வித் சொல்யூஷனும் அனுப்பிச்சிருக்கேன். ஆனா என்னன்னா சொல்யூஷன் மட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஷேர் பண்ணாது. அது அவ்வளோ பேமெண்ட் கொடுத்து வாங்கினது, இது உனக்கானது. ரைட்டா? நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், இருக்கிறது எல்லாத்தையும் கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் ரிட்டன் நோட்ஸ் கொடுங்க, ஆகாஷ் கொடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் எடுத்து யூடியூப்ல இருக்கக்கூடிய இப்போ உனக்கு போகிற வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இது வந்து அவ்வளோ பைசா கொடுத்து வாங்குறது முக்கியமாக, அதில் அது உங்களுக்கு பயன்படணுன்றது தான். அதனால தான் இந்த ஒரு கோரிக்கை. அப்படி இருந்தாலும் நீ இல்லை சார் கொடுத்து தான் ஆகணும்னா தாராளமாக கொடு, நான் வந்து பார்க்க போகிறது இல்லை. பட் என்னன்னா அது உனக்காக கொடுத்தது, நீ வச்சுக்கோன்றது தான். இந்த டயக்ராமுக்கு IX plus IY. இப்போ யாராவது சொல்லுங்க, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? IZ IY-யா? IY சார். IZ. ஏன் IZ? இதான் டிஸ்டன்ஸ், Z டிஸ்டன்ஸ் பாரு, மேல இருந்து Z. அப்ப இது Y-னா இது Y, இது IY. அப்ப இது வேணும், அதான் IX. பாடி சுத்துதுனாலே ரொட்டேட் ஆகிறதுனாலே அங்கே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். IX equal to IY plus IZ. ரைட்டா? இது எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுனா இப்போ பேரலல் ஆக்சிஸ் தியரமோட ஜெனரல் ஈக்குவேஷன் சொல்லுங்க சார். பேரலல் ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா போறது பிளஸ் அந்த பாடியோட மாஸ் பேரலல் ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வேணும்னா மற்ற ரெண்டுத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த 2 தியரத்தை வச்சு தான் நம்ம இப்போ 6 பாடிக்கு மேல பார்க்க போறோம். நான் ஒரு பாடி சொல்லித்தரேன், அந்த ஒரு பாடி சொல்லி தந்துட்டா மீதி 5 பாடி நீங்களே எழுதிடலாம். இப்போ இன்னைக்கு இருக்கிற டைம்ல நான் ஒரு பாடி கண்டிப்பா கற்றுக் கொடுத்துறேன், மீதி இருக்கிற 5 பாடி நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலன்னா நாளைக்கு அந்த 5 பாடி முடிச்சிட்டா ரொட்டேஷனல் மோஷன் ஃபுல்லாவே முடிஞ்சுது. உங்களுக்கு ரோலிங் மோஷன் தூக்கிட்டாங்க கிடையாது. உங்களுக்கு 2 years பேக் ரோலிங் மோஷன் எடுத்துட்டாங்க. நல்ல டாபிக், பிரமாதமான டாபிக். ஆனா ஏன் எடுத்தாங்கன்னு எனக்குமே தெரியல. ரைட், அடுத்தது பேரலல் முடிச்சோம் சார், பர்பெண்டிகுலர் முடிச்சோம். இன்னும் ஒரு 15 minutes போயிடலாம். ஏன்னா நேற்று கிளாஸ் மிஸ் ஆகிருக்கு பாரு. நேற்று கிளாஸ் இருந்து தான் உங்களுக்கு 8 மணிக்கெலாம் அனுப்பிச்சிருப்பேன், இன்னைக்கு மட்டும். அவ்வளோதான். இவனை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா டயக்ராம் கற்றுக்க வேண்டியதான். ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன் யாராவது அந்த ஃபார்முலா சொல்லுங்க. ஸ்கூல்ல தான் உங்களுக்கு முடிச்சாங்கல்ல. ரேடியஸ் ஆஃப் ஜெயரேஷன் √I/m சார். இல்லைன்னா I equal to mk ஸ்கொயரா?
கே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை எம்ஏ, இல்லைன்னா ஐ ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர். ரைட். ஸோ நல்லா சொன்னீங்க. இப்போ மற்றவங்க தெரியாத ஆட்கள், இப்போ தான் புதுசாக கற்றுக்கிற ஆட்கள் நல்லா கற்றுங்க. இது ஒரு ரிஜிட் பாடி. இப்போ ரிஜிட் பாடியோட ஹோல் மாஸும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. இதுதான் ஆக்சிஸ். அப்ப இந்த ஹோல் மாஸும் இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் தான் கே. இவன் யாரும் இல்லை, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்னா கே தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனு. இப்போ ஜென்ரலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஈக்குவல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு தெரியும். ஆனா இங்க ஹோல் மாஸ் பாருங்களேன், ஆக்சிஸ்ல இருந்து, இதான் ஆக்சிஸ், ஆக்சிஸ்ல இருந்து ஹோல் மாஸும் எங்க கான்சென்ட்ரேட் ஆகிருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் கே. கே தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்னா கேவை தேடி தான் போயிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எழுதணும். I equal to mk square சார். k தான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். k equal to root of I by ma. எல்லாரும் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க, ரொம்ப தேவை. அது அவ்வளோ சம் கேட்பாங்க. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்னடா ஃபார்முலா சார்? ரூட் ஆஃப் ஐ பை எம். ரூட் ஆஃப் ஐ பை எம். இப்போ அந்த ஐயை எப்படிப்பா எழுதலாம்? ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், செகண்ட் பார்ட்டிக்கல் செகண்ட் டிஸ்டன்ஸ், தேர்ட் பார்ட்டிக்கல் தேர்ட் டிஸ்டன்ஸ், n பார்ட்டிக்கல் n. இப்போ ஐ என்ன எப்படி எழுதலாம்? சமேஷன் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன் m1 r1 ஸ்கொயர்? ஒரு பாடிக்குள்ளார எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு ஆக்சிஸ்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ m1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் ப்ளஸ் m3 r3 ஸ்கொயர் அப் டு m1 r1 ஸ்கொயர் பை m. என்ன வரணும்? m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்குமா? ஏன்னா எல்லா பார்ட்டிகளும் வேற வேற. உனக்கு சரியா இன்னும் புரியல, இங்க பாருங்க, இப்போ புரியும் பாருங்க. இது ஒரு ரிஜிட் பாடி, இதான் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் r1 m1 டிஸ்டன்ஸ், செகண்ட் பார்ட்டிக்கல் r2, செகண்ட் பார்ட்டிக்கல் m2 r2 டிஸ்டன்ஸ், தேர்ட் பார்ட்டிக்கல் r3 m3 டிஸ்டன்ஸ், ஃபோர்த்து m4. இப்போ எல்லாமே என்ன ஆகுது? ஸோ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேணும்னா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். m1 r1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 r2 ஸ்கொயர் ப்ளஸ் m3 r பை டோட்டல் தான். சரி, ஒருவேளை எல்லா மாசும் ஈக்குவலா இருந்தா என்ன ஆகும்? இந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க என்ன பண்றாங்கன்னா m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு m3 ஈக்குவல் டு எல்லாமே m-ஆ இருந்தா கேக்கு பதிலா ரூட் ஆஃப், இது சரியா பாருங்க, r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் r3 ஸ்கொயர் அண்ட் சோ ஆன் பை n. என்ன சார் பண்ணி தொலைச்சிங்க? மேல இருக்கிற m எல்லாத்தையும் காமனா வெளில எடுத்துட்டேன், கீழே இருக்கிற m எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா nm. கீழே இருக்கிற எம்மும் மேல இருக்கிற எம்மும் போய் சேர்ந்துருச்சு. அதனால கேக்கு பதிலா ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் r3 ஸ்கொயர் அப் டு rn ஸ்கொயர் பை n கவனமா கத்துக்கணும். இதுதான் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இன்னொரு ரகசியம் சொல்லவா? கே ரூட் ஆஃப் ஐ பை எம். சரி, இதோட யூனிட் போட்டு காட்டுங்களேன். இந்த யூனிட் போட்டு காட்டின பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வேற யாரும் இல்லை, இவன் ஒரு சாதாரணமான டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு இப்ப தோணும் பாருங்களேன். ஐக்கு பதிலா எம்ஆர் ஸ்கொயரு, இங்க ஒரு எம் போயிடுச்சு. ஆர் டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் மீட்டர் ஸ்கொயர், அப்ப மீட்டர். ஆமா சார், கேவோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டரு. அட இவன் நம்மால் வெறும் டிஸ்டன்ஸ் சார். அப்ப டிஸ்டன்ஸ்னா ஆக்சிஸ்ல இருந்து ஹோல் மாஸ் எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான்பா ரேடியஸ் ஆஃப் கைரேஷனே. ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கே, ஐ ஈக்குவல் டு mk ஸ்கொயர். ஐ வேற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, m வேற மாஸ், கே தான் டிஸ்டன்ஸ். அப்ப கே ரூட் ஆஃப் ஐ பை எம்னு ஒரு ஃபார்முலால சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரூட் ஆஃப் r1 ஸ்கொயர் பிளஸ் r2 ஸ்கொயர் பிளஸ் r3 ஸ்கொயர் அப் டு rn ஸ்கொயர் பை n அந்த ஃபார்முலால சால்வ் பண்ணலாம். ரைட்டா? ரைட். ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட். இன்னைக்கு என்னெல்லாம் ஃபார்முலா எழுதணும் அதெல்லாம் எழுதினேன். நான் எழுதுறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த ஃபார்முலா உங்களால யோசிக்க முடியுமான்னு உங்களை நீங்களே சோதிச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஆரம்பிச்ச இடம் ஆங்குலர் மொமெண்டம், ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு ஆரம்பிச்சேன். இல்லைன்னா ஆர்பி சைன் தீட்டான்னு சொன்னேன். தீட்டா 90 இருந்தா மேக்சிமம்னு சொன்னேன்.
mvr. pக்கு பதிலா mvr போட்டுக்கிட்டேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்குலர் வெலாசிட்டி mr ஸ்கொயர் ஒமேகான்னு சொன்னேன். அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைத்த பிறகு ஐ ஒமேகான்னு பேசணும். அப்ப ஆங்குலர் மொமெண்டத்தை பத்தி இவ்வளோ நம்ம பேசியிருக்கோம். கரெக்டா? அதுக்கப்புறமா டார்க்கை பத்தி பேசினேன். டார்க்கு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். வழக்கம் போல கிராஸ் ப்ராடக்டை பார்த்ததும் சைன் தீட்டாவோட ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கணும். தீட்டாவோட வேல்யூ 90 இருந்தா டார்க் மேக்சிமம் ஆர்எஃப். அப்ப டார்க்கு ஆர்எஃப்க்கு பதிலா எம்ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபா சால்வ் பண்ண பிறகு நடுவில் 2 ஸ்டெப் உங்களுக்கு காமிக்கல நான். அப்ப டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்னு ஒரு ஈக்குவேஷனை பத்தி பேசினேன். இது எல்லையும் டவ்வையும் பத்தி பேசின விஷயம். புரிஞ்சிருச்சு சார்? அங்கிருந்து நம்ம புறப்பட்டு போன இடம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. லீனியர் மோஷனை அப்போஸ் பண்ணா வெறும் இனர்ஷியா, ரொட்டேஷனல் மோஷனை அப்போஸ் பண்ணா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா இதுதான் ஆக்சிஸ், ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரே ஒரு பார்ட்டிக்கல் எம். இந்த எம் இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் சுத்தி வரும். அப்ப கண்டிப்பா இங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் எம்ஆர் ஸ்கொயரு. மாஸ் அதிகமா இருந்தா ஐ அதிகமா இருக்கும், ஒமேகா குறையும். ஒருவேளை பெரிய பிளேட் ஃபேன்ஸ் ஆர் அதிகமா இருந்தா ஐ அதிகமா இருக்கும், அப்பவும் ஒமேகா கம்மியா இருக்கும். ஒருவேளை சின்ன பிளேட் ஃபேனா இருந்தா ஆர் கம்மியா இருக்கும், ஐ கம்மியா இருக்கும், ஒமேகா அதிகமா இருக்கும். அப்போ ஆங்குலர் ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்ப ஐய பத்தி பேசும் பொழுது எம்ஆர் ஸ்கொயர். இவனோட பேரு டென்சார். ஒரு தனி உலகத்துல வாழக்கூடிய ஆள். ஸ்கேலார் கிடையாது, வெக்டார் கிடையாது, டென்சார். டென்சார் வெக்டார் மாதிரியே இருக்கும், ஆனா வெக்டார் சில விஷயங்கள்ல சொல் பேச்சு கேட்கும். டென்சார் அந்த சொல் பேச்சு கேட்காது. சில நேரங்கள்ல கோவப்பட்டு ஸ்கேலாராவே இருக்கும், சில நேரங்கள்ல கோவப்பட்டு வெக்டாராவே இருக்கும், சில நேரங்கள்ல 2 பேராவுமே இருக்காது. அதனால எங்கேயாவது ஒழுங்கி போன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீ டென்சாராவே வாழ்ந்துட்டு போன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ரைட்டா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டென்சார். அங்கிருந்து பேரலாக்ஸ் தியரம் போயிருந்தோம். பேரலல் ஆக்சிஸ் தியரம். இப்ப இந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா ஒரு ஆக்சிஸ் போகும், அது ஐஜி. இங்கிருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆக்சிஸ் போகும், அது ஐ. ஐ தான் எனக்கு வேணும். அப்ப சென்டர் ஆஃப் கிராவிட்டி போற வழியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது பேரலாக்ஸ் தியரம். பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் வேணும்னா, ஒருவேளை எக்ஸ் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா மற்ற 2 ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை ஆட் பண்ணிக்கணும். பாடி எங்க இருக்கோ நல்லா கத்துக்கோ. பாடி எங்க இருக்கோ லெஃப்ட்ல அந்த ஆக்சிஸ் இருக்கக்கூடாது. பாடி எங்க இருக்கோ அந்த ஆக்சிஸ் தான் ரைட்ல இருக்கணும். இப்போ ஒய்இசெட்ல இருக்கு சார், ஒய்இசெட்ல தான் அந்த பாடி இருக்கு அப்படின்னா ஐஎக்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். எக்ஸ் செட்ல இருக்கு, ஐஒய் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய்ல இருக்கு, ஐஇசெட் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இதை வச்சு தான் என்னென்ன பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம பேச போறோம். அதுக்கப்புறமா எம்கே ஸ்கொயரை பத்தி பேசினேன். கேக்கு பதிலாக √(i/m) பத்தி பேசினேன். மொமெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன். இன்னொரு ஃபார்முலா r1² r2² அப் டு rn²/n பத்தி பேசினேன். இதோட யூனிட் மீட்டர், வெறும் டிஸ்டன்ஸ்னு பேசணும். ரைட். ஸோ நாளைக்கு நம்ம பேச போற விஷயம் முதல்ல ரிங்கு. இந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓன் ஆக்சிஸ், பேரலல் ஆக்சிஸ், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ், டான்ஜென்ஷியல் பர்பெண்டிகுலர் 4 ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி டிஸ்கோடது, அதே மாதிரி சாலிட் ஸ்பியரோடது கத்துக்க போறோம், அதே மாதிரி ஹாலோ ஸ்பியரோடது கத்துக்க போறோம், தென் சாலிட் சிலிண்டரோடது கத்துக்க போறோம், ஹாலோ சிலிண்டரோடது கத்துக்க போறோம், ராடோடது கத்துக்க போறோம். ரைட்டா? ஸோ இத்தனை பாடி படிச்சா போதும். அது ஒரு 20 பாடிக்கு மேல இருக்கு. ஆனா ஸோ உங்களுக்கு இந்த பாடிக்கு மேல வேற எதுவும் தேவைப்படாது. இப்போ ஆலன்ல இது தவிர வேற ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா?